வணக்கம்ப்பா. சர்க்கரை நோய், பிபி பிரச்சனை, இருதய பிரச்சனை, உடம்பு வெயிட் போடுற பிரச்சனை இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம பேலன்ஸ் டயட் சாப்பிடணும். கார்போஹைட்ரேட் உணவாகவும் ரொம்ப சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சத்துள்ள உணவாகவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது. எதை எதை எப்படி எப்படி அளவாக சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். கார்போஹைட்ரேட் உணவு, மாவுச்சத்து உணவு அதுதான். அதை நம்ம ஃபுல்லாக சாப்பிடுவோம். ஒருத்தர் இட்லி, தோசை, சோறு அதை நிறைய சாப்பிட்ருவாங்க. அப்படி சாப்பிடவே கூடாது. ஒரு 40% அதை அந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். பாக்கி 60% உணவுகளை வைட்டமின் சத்து, அப்புறம் புரதச்சத்து, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையாவே எடுத்துக்கலாம். வைட்டமின் சத்துன்னா அதில் காய்கறி, கீரையெல்லாம் இருக்க, நார் சத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அது நல்லாவே தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா 60% நான் சொல்லியிருக்கேன். புரதச்சத்து இந்த முட்டை, பயிறு, பருப்பு வகைகள் இதுகளை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கொழுப்பு சத்து ரொம்ப குறைவாகவே சேர்த்துக்கலாம். அதில் நம்ம இயற்கையாக நம்ம கொழுப்பு சத்துனா எண்ணெய் சத்து தான். அதை நிறைய எண்ணெய்களை அந்த எண்ணெய் இந்த எண்ணெய்ன்னு சேர்க்காம வேர்க்கடலை, எள், இந்த கொட்டை வகைகள் நட்ஸுன்றாங்கல்ல, அந்த கொட்டை வகைகள்லாம் கொஞ்சம் அதுலேயே நல்ல கொழுப்பு இருக்குது, நல்ல கொழுப்பு இருக்குது. அதை அளவாக எடுத்துக்கலாம். நம்ம நாட்டில் தயாரிக்கிற எண்ணெய் செக்கு எண்ணெய், அது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இப்படி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அளவாக யூஸ் பண்ணுங்கள். தேவைக்கு கொஞ்சம் ரொம்பவும் எண்ணெயில் பொரித்து வறுக்காமல் தாளிக்க செய்ய இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் வராதுப்பா.